நம்ம அஞ்சலியை பொண்ணு பார்க்க வந்த எல்லாருமே அவங்க அம்மா கிட்ட இருக்கிற பிரச்சனையை பார்த்துட்டு பொண்ணு வேணான்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டு கிளம்பிடுறாங்க. இதனால நம்ம அஞ்சலியும் நம்ம சாய் கிட்ட சொல்லிட்டு ரொம்ப புலம்பிட்டு இருக்கா. நீங்களும் என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க, இப்ப எங்க அம்மா கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம ரொம்ப முழிக்கிறா. நான் எங்க அம்மா கிட்ட என்ன சொல்ல போறேன்னு தெரியல, அது வரைக்கும் உங்க வீட்டுல கொஞ்ச நேரம் இருந்துட்டு போறேன்னு இந்த பொண்ணு சொல்றா. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு விட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப நேரம் ஆனனால நம்ம அஞ்சலியும் நம்ம சாய் கிட்ட சொல்லிட்டு கிளம்பலாமேன்னு போறா. நம்ம சாயும் உங்க நல்ல மனசுக்கு ஒரு நல்ல பையனே கிடப்பான்னு சொல்றான். அதுக்கு அந்த பொண்ணும் அப்ப கூட நீங்க எனக்கு ஓகே சொல்ல மாட்டீங்களேன்னு கேக்குறா. அந்த பொண்ணும் நம்ம சாய்க்கு பாய் சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறா. ஆனா நம்ம சாய்க்கு அவளை விட்டு போகிறதுக்கு மனசே இல்ல. லிப்ட் ஒர்க் ஆகாதனால அந்த பொண்ணு ஸ்டெப்ஸ்லயே நடந்து போவா. அந்த பொண்ணை பார்க்கலாமேன்னு இவன் போறப்ப அந்த பொண்ணு நடக்க முடியாம பாதியிலே நின்னுட்டு இருப்பா. அந்த பொண்ணை ஹக் பண்ணிட்டு அந்த பொண்ணுக்கு ஆறுதல்லாம் சொல்றான். ஆனா நம்ம அஞ்சலியும் அவன் சொல்றதெல்லாம் எதுவுமே கேட்காம அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறா. ஏன்னா நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு போறன்னு கேக்குறப்ப நீங்க தான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்களா, அப்புறம் எதுக்கு ஹக்குனா பண்றீங்கன்னு கேக்குறா. எங்க அம்மா கிட்ட நான் என்ன சொல்ல போறேன்னு தெரியலன்னு இந்த பொண்ணு சொல்லிட்டு கிளம்புறப்ப உங்க அம்மா கிட்ட நான் ஓகே சொல்லிட்டேனே சொல்லிருங்கன்னு சொல்றான். நீங்க பொறுமையா நிதானமா முடிவெடுத்து சொல்லுங்க, இப்ப நீங்க எனக்காக ஓகே சொல்லலாம், நைட்டு தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் என்ன வேணான்னு கூட சொல்லுவீங்கன்னு இவளும் சொல்றா. அப்ப திடீர்னு இந்த பொண்ணுக்கு ஒரு கால் வருது. அவங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கிறதா கால் பண்றாங்க. நம்ம அஞ்சலியும் நம்ம சாய் கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டு வேக வேகமா போறா. நம்ம சாயும் கீழே வெயிட் பண்ணுங்க, நான் கார் கீழே எடுத்துட்டு வந்துடுறேன்னு இவனு கார்ல கூட்டிட்டு போய் டிராப்னா பண்றான். அப்ப நம்மளும் ஹாஸ்பிட்டலுக்குள்ள போலாமான்னு ரொம்ப யோசிச்சுட்டு இவனு ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே போயிடுறான். இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு உங்களுக்கு தெரியணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பார்ட் 4ன்னு போட்டு போங்க.